வெல்கம் கைஸ். நாஸ்டாக் வீக்லி ரீகேப் பார்த்துடலாம். ஸோ as of now நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக வீக்லி ரீகேப் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ளஸ் டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பிரேக் டவுன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இன்ட்ராடே ட்ரேட் பிரேக் டவுனுன்றது நான் என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் மேக்ஸிமம் எடுத்தேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீக்லி ரீகேப்பில் நான் ட்ரேட்ஸ் எடுத்தேன், அதை தாண்டி மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் என்னென்ன மாதிரிலாம் இருந்தது, நாம் என்னெல்லாம் மிஸ் பண்ணோம் இல்லைன்னா லேர்ன் பண்ணோம், அதெல்லாம் தான். ஏன்னா ரீகேப்ன்றது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும். நம்ம ப்ரைஸ் வந்து படிக்க போகிறோம். நான் இப்போ பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்னோட செஷன்ஸை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுவேன், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் எடுத்த ட்ரேட்ஸை மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ண போகிறது கிடையாது. மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளார வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து 1 minute டைம் ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் புரிஞ்சுது, மேபி நான் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கலாம் இந்த ட்ரேட்ஸில், நான் மிஸ் பண்ணாமல் இதை எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இந்த டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸோட ஆர்டர் ஃப்ளோ எனக்கு புரிஞ்சிருக்கும், எஸ்எம்டிஸ் இருக்கு இல்லை அப்படின்னா எனக்கு எஸ்எல் வருதுன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது, தென் எஸ்எம்டி இருந்தால் என்னோட ப்ராபபிலிட்டி இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஜேர்னல் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து நான் ஒரு ஜேர்னல் ரிஃபைன் பண்ணி எப்படி எடுப்பேன், ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ இங்கே பண்ண போகிறேன் ரீகேப். ஓகே, ஆல்ரெடி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் as of now இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் ஜஸ்ட் நம்ம அந்த ட்ரேட் பிரேக் டவுன் மாதிரி இதுவும் இருக்காது, இந்த ரீகாப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஓகே, லெட்ஸ் சி. எஸ், இந்த வாரம் டியூஸ்டே நம்மளுக்கு ட்ரேடிங் கிடையாது, பேங்க் ஹாலிடே. ஸோ மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 4 days நம்ம பார்க்க போகிறோம். சி, ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும் போதே மேசிவ் செல் ஆஃப். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருந்தது இந்த வீக் வந்து பை தான் போகும். ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் வீக் ஒரு எஸ்எஸ்எல் ஃபினிஷ் பண்ணி பாடி காஸ்ட் நல்லா தான் வச்சிருந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பை தான் போச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல்லுக்கு திருப்பிட்டானுங்க. இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி கூட நம்ம பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் இஎஸும். ஓகே, லெட்ஸ் சி. டே டைம் ஃப்ரேம் அண்ட் அவர் ஸ்டார்டிங் டேட் மண்டே 10. ஓகே, சரி, போன ஃப்ரைடே மார்க்கெட் முடியும் போது ஒரு நல்ல எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டு இருந்தது பாருங்க. தென் நம்மளோட டிபி மினிமம் அந்த ரேஞ்ச் ஐஸ் இது வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணுவோம் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் செல்ஸ் ஆகிறதா இருந்தால் கூட இந்த ஐஆர்எல் இருந்து ஆகலாம்ன்ற தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே தான் சேம். எஸ், ஓகே, இஎஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டு அரௌண்ட் 4th நவம்பருமே எடுத்தாச்சு. பட் எம்என்கியூவில் 4th நவம்பர் எடுக்கல. அதுதான் நம்மளுக்கு எஸ்எம்டியாகவும் அமைஞ்சுது. 4th நவம்பருக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது, ஸோ லோவர் ஐஸ். இங்கே 4th நவம்பர் ஸ்வீப் டயரு, ஸோ இது வந்து ஹையர் ஐஸ். இது எஸ்எம்டி தான் நம்மளுக்கு. அது எப்போத்துல இருந்தாலும் அந்த வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் நம்ம செல்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் ஆச்சு. ஓகே, நீங்களே யோசிச்சு பாருங்க. இஸ் ஸ்வீப் மார்க்கெட் ரேஞ்சு. ஸோ மண்டே, டியூஸ்டே நம்ம இந்த ஐஸ் போகிற வரைக்கும் நம்ம பைஸ் பார்த்தோம். ஓகே, அதை எடுத்துட்ட பிறகு கண்டினியூ ஆச்சுன்னா இந்த இடத்துல இருந்து செல்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? பர்ஃபெக்டாக இங்கே வந்து செல்ஸ் தான். அதை நம்மளுக்கு மார்க்கெட் எஸ்எம்டி வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த 4th நவம்பர். ஈஸி இல்லை, நம்ம பெருசாக அங்கே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதும் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு என்வாகோட தான் இந்த வீக் ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். சரி, ஏஷியன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. லண்டன், தென் இந்த 6 to 10 லாஸ் ஆஃப் தான் நம்ம உள்ள வர போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். யூஎஸ்ல கம்பேர் பண்ணி தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் நம்ம லைவ் ரீடிங் எஸ்எம்டிஸோ இல்லை முன்கூட்டி எஸ்எல் அடிக்க போகிறோம் கூட நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி ரெடி வரலாம். சி, இந்த 22nd டைம் அந்த ஒரு லோ வந்து இந்த டைம் ஸ்பீட் பண்ணியிருக்கு. ஐ மீன் லண்டன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லண்டன் லோ வச்சிருந்தது ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணுங்க. அட் த சேம் டைம் எம்என்கியூவில் போயிட்டு பாருங்கள், 22 கேண்டிலுக்கு மேலே தான் 2 இருக்கு. ஸோ இது ஹையர் லோ, இங்கே லோவர் லோ. பைஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா எம்என்கியூவில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. 1 hour டைம் ஃப்ரேம் மோர் கிளாரிட்டி. ஓகே, ஒரு என்வாக் ப்ளஸ் ஒரு ஃபெராலி கேப் நாட் ஃபில்டு கேப்பாக இருக்கும். தென் இந்த ஃபெராலி கேப்பை பாருங்கள், ப்ளஸ் இங்கே வந்து 5 கேண்டில் மாதிரி நிற்குது. இது பர்ஃபெக்டாக ஏஎம்டி தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் அவ்வளோ நேரம் பற்றி லிக்விடிட்டி வச்சிருக்குல்ல. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், பேசிக்காக நான் மார்க் பண்ணது சிம்பிள். ஓகே, இது 10 o'clock, இங்கே மார்க்கெட் இருக்கிறது 9 o'clock, 9 to 10. ஓகே, ஸோ இப்போ இந்த 9 to 10 மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு ஏஎம்டியில் ஆல்ரெடி மேனிபுலேஷன் கொடுத்துருந்தது என்னோட பயஸ் படி. ஓகே, எனக்கு தேவை இதெல்லாம் வந்து முடிஞ்சு போனது, அதை விட்டுருங்க. சரி, பர்ஃபெக்டாக எஸ்எம்டி இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஃபேராலி கேப்பில் மார்க்கெட் டேப் ஆயிருக்கா,
தென் இந்த வீக் எல்லாத்தையும் இது மேனிபுலேஷன் பண்ணிட்டு மார்க்கெட் பர்ஃபெக்டா பைஸ் போறதுக்கு ரெடியா இருக்குங்களா? 15 மினிட் டைம் ஃப்ரேம் போங்க. அப்சல்யூட்லி இந்த டைம் ஃப்ரேம் போகும்போது இது பார்க்க ஒரு ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் என்ன யோசிப்பேன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், மேபி ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு போனா ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு. இதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இஎஸ்லயும். இஎஸ் மேல எதாவது பண்ணியிருக்கோம். ஓகே, அங்கே டேப்பே ஆகல. ஸோ அதுவும் எனக்கு வந்து ஒரு எஸ்எம்டி மாதிரி தான் இருக்கு. These are expectations. Wait a minute. My pre-market analysis பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். 10th நவம்பர். ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தது எம்என்கியூவில் 15 மினிட் ஒரு ஏஎம்டி பண்ணிட்டு அகைன் போகணும் தான். பட் அங்கே நடந்ததே வேற. டைரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்தது. ஓகே, அதை நான் லேட்டாக தான் பார்த்தேன். எங்கே இருந்தால் இந்த 8:15 8 AM அதை பாருங்க. அதில் இருந்து இந்த 9:15 எடுத்துக்கோங்க. அது ஒரு எஸ்எம்டி ஃபார்மேஷன் ஆச்சு. ஓகே, அட் த சேம் டைம் 8:15 ஸ்வெப்ட் பை 9:15. ஓகே, ஸோ இது எஸ்எம்டி. அப்போ அதை நம்பலாமான்னு கேட்டால் நான் நிச்சயமாக இந்த மாதிரி லிக்விடிட்டி கலெக்ட் ஆகாமல் இருந்தால் எஸ்எம்டி இருந்தாலுமே நம்ப மாட்டேன். ஓகே, மேபி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நான் எதை வச்சு அங்கே மாடல் உள்ளே போனேன்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லெக் நடந்தது. ஓகே, நான் செகண்ட் லெக்ல தான் உள்ள போனேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் நான் உள்ள போல, அதுதான் நான் ஒரு லெக் ஸ்விங் அப்படி சொன்னேன். செகண்ட் டைம் தான் நான் உள்ள போனேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த என்ட்ரியில் இங்கே ஃபேரலி கேப் டாப் ஆயிருக்கு, நான் இதில் போல. அகெயின் மார்க்கெட் கீழே வந்தது. ஓகே, ஃபால் ஆச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஓபி நான் பார்த்தேன். ஓகேங்களா, அட் த சேம் டைம் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இஎஸ் எடுத்து பாருங்க, ஒரே மாதிரியா இருக்கும். எப்பவுமே கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, அப்பதான் புரியும். நீங்க ஒரு சிங்கிள் பேர் பார்த்தீங்கன்னா புரியாது. இங்க ரொம்ப மெயின் அதுதான். சி எக்ஸாக்ட்லி 9:30 எஃப்இஜி ஸ்வெப்ட் ஆகிட்டு தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி தாங்க 9:30 இங்கே எஃப்இஜி, இங்கே எஃப்இஜி. அடுத்து இந்த எஃப்இஜியை பாருங்க, 9:35. உங்களுக்கு வந்து 9:36 கேண்டில் லோ ஸ்வெப்ட் ஆனாதான் இந்த 9:35 வந்து மார்க்கெட்டோட போகுது. இங்க 9:36 கீழே எனக்கு இங்க 9:35 கேண்டில் வந்து எஃப்இஜி இருக்கல, பட் ஒரு ஓபி மாதிரி இருந்தது. நான் என்ன பார்த்தேன், சிம்பிள் திங், எனக்கு மார்க்கெட் ஸ்வீப் கொடுத்துருச்சு. எப்போ 9:53. ஓகே, அட் த சேம் டைம் இங்க பாருங்க, இந்த 9:36 கேண்டில் லோவை ஸ்வீப் பண்ணல 9:53 வரைக்கும். அடுத்து எனக்கு இங்க ஒரு ஐஎஃப்இஜி, இதனோட சாரி ஐஓஎஃப்இடி, இது நார்மல் தான், கன்ஃபர்மேஷன் மாடல். ஸோ இதுதான் நீங்க என்னோட ட்ரேடு. இதுக்கு மேல் ட்ரேட் கிடையாது. Wait a minute. Okay, see, stops just around இது வரைக்கும் தான். குயிக்கஸ்ட் 2 hour கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதுதான் மணி பார்த்துருந்தோம். உடனே நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ண ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நம்ம மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் நல்ல ட்ரேட் தான். அடுத்து நான் இந்த ட்ரேட் இதுதான் கைஸ், குயிக் ட்ரேட். ஓகே, தென் அப்சல்யூட்லி எல்லாரும் செல் சைட் பார்த்தாங்க. நிறைய பேர் செல் சைட்ஸ் பார்த்துருந்தாங்க. அதுவும் கரெக்டாக தான் போச்சு. பட் நான் இந்த செல் என்ட்ரிஸ் பிடிக்கவே இல்லை. செகண்ட் மேக்ரோஸ் நான் ப்ளே பண்ணல. செகண்ட் மேக்ரோஸ் ப்ளே பண்ணலாமா, எனக்கு பண்ணிருக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா என்னோட வியூ மார்க்கெட் கன்ஃபார்மாக கீழே வந்து கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்தேன் கண்டினியூஷன்ஸ் வந்து மார்க்கெட் கொடுக்கல. ஈவன் நான் இப்போ இருந்தது ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ். ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் உங்களுக்கு டம்மி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, செகண்ட் மேக்ரோஸ் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தரத்துக்கு இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் மேக்ரோஸ் பிளேட் வெல். பாருங்க, செட்டப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு 10:50 ஸ்டார்ட் ஆன உடனே முடிச்சிட்டானுங்க. எவ்வளோ 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபாலோ ஆயிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி எஸ்எஸ்எல் கலெக்டர். பட் இங்கே ஒன் திங் என்னன்னா பிஎஸ்எல்ஸை விட்டு இருந்தது. ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அதையும் வந்து பிஎம் செஷனில் எடுத்திருந்தது. ஸோ பிஎம் செஷன் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ட்ரி இருந்திருக்கும். திஸ் இஸ் மண்டே. கம்ப்ளீட்லி குட் மார்க்கெட் அனலைசஸ், நல்ல ஆர்டர் ஃப்ளோ, எஸ்எம்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக லைன் ஆச்சு. இவ்வளோதான். கோயிங் டு சி another day, Tuesday. அப்சல்யூட்லி நம்ம எப்பவுமே ஒரு டே டைம் ஃப்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, மண்டே பை டே நமக்கு தேவை டிஓஎல் இது வரைக்கும் தான் இருக்கு.
அந்த டியூவை நம்ம ரீச் பண்றாலே போதும். சாரி, டியூஸ்டேவும் நம்ம லீவ்ல, அப்போ அந்த டியூஸ்டே விட்டுருங்க. ஸோ வெனஸ்டே மேபி நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இந்த டே ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் டேப் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம். எப்படி சொல்றேன், இப்போ டியூஸ்டே முடிஞ்சிருச்சு, வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது, இந்த டே ஐஆர்எல் டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட போயிட்டு இந்த ஐஸ் எடுக்கலாம்ல. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டியூஸ்டே நோ ட்ரேட்ஸ். டியூஸ்டே நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்மளோட டிஓஎல் மண்டேவே ரீச் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இந்த டிஓஎல் அதுவும் ரீச் ஆயிருச்சு. அப்போ நம்ம அதுக்கும் நெக்ஸ்ட் டிஓஎல் இருக்கணும் 4th November. So new DOL Tuesday, then Wednesday, checking the 4-hour time frames for any SMT இல்லைன்னா ஒரு PDRA ஒரு ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்ட். ஓகே, டியூஸ்டே 10 AM ஃபார்ம் ஆயிருக்கு. அகெயின் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது வெனஸ்டே இங்கே ஒரு 4 hours ஃபேர் வேலி கேப் இருக்கு. அப்படியே ஒன்றா எடுத்துக்கோங்க. மேபி நம்ம சேஞ்ச் பண்ண கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். சேம் டைம் எம்ஐக்யூ இதை பாருங்க. 10 AM மண்டே 10 AM, இது டியூஸ்டே 10 AM, ரெண்டுமே ஹையர் லோவில் இருக்கு. இஎஸ்ல போய் செக் பண்ணுங்க, ரெண்டு ஹையர் லோவில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. டியூஸ்டே 10 AM, மண்டே 10 AM, ஓகே, ரெண்டுமே ஹையர் லோவில் தான் இருக்கு. அப்போ எஸ்எம்டிஸ் எதுவும் கிடையாது. அகைன் 1 hours போறீங்க, உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல. ஓகே, ப்ரீமியம்ல இருக்கு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. டிஓ எல்லாம் முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ஃபெராலி கேப் வரைக்கும் அது வரணும். நம்ம பை தான் பார்க்குறோம், ஆனால் நம்ம பை பார்க்க வேண்டிய டிஓயிலே முடிஞ்சு போச்சே முன்னாடியே. புரியுதுங்களா? இங்க வந்து பை பார்க்குறோம், நம்ம டிஓயிலே தான், அதுவே மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிடிஆர் பை வச்சிருந்தோம்ல, அது வரைக்கும் வந்து செல்ல டார்கெட் பண்ணலாம் தாராளமா. ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் பண்றோம்னு சொல்றேன் நான். இஆர்ல எடுத்ததுனால ஒன்னும் இடக்கூடமா நம்ம பண்ணல, இஆர்ல எடுத்ததுனால. ஓகே, இங்கேயும் டிஓஎல் ரீச்டு எப்போ 5 o'clock ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல எங்கன்னா மார்க்கெட்ல ஒரு கிளியரான ஈக்கோ லோஸ் இல்லாத பிடிஆர் இருக்கானா? கிடையாது. ஓகே, இங்கேயும் ஈக்கோ லோ தான், எல்லாமே ப்ரீமியம்ல வேற இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம எய்ம் என்ன, இந்த ஃபெராலி கேப் வர வரைக்கும் அது நம்ம டார்கெட் பண்ணலாமே மார்க்கெட்ல. என்னன்னு சேல்ஸ் சொல்றேன் நான். ஓகே, going to the 15-minute time frame. See, it's perfect trend line or MMXM எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பொறுமையா மார்க்கெட் ஹெச்ஆர்ல போயிருக்கு, இங்க இறங்கிறது வந்து ஃபாஸ்டா எல்ஆர்ல வந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி ரன், ட்ரெண்ட் லைன் ஒரு எம்எக்ஸ்எம் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? 9:30 ஸ்டார்டிங், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. டேரக்ட்லி 5-minute டைம் ஃப்ரேம்ஸ் அது மாதிரி. எஸ், இஎஸ்லியும் அதே தான். ஓகே, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே ஃபுல்லாக ஃபாலோ ஆக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிளாக் ஃப்ரைடே டீலில் முடிச்சிடணும் நம்ம ட்ரேடிங் வியூ. மேக்ஸிமம் 80% ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் guys. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நானுமே அந்த ஆஃபர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். சரி, இங்கே 5-minute ஆர்டர் ஃப்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆர்டர் ஃப்ளோ நான் பார்க்கணும், அதான் காமிக்க மறந்துட்டேன். இங்கே பார்க்கலாம், நிறைய பேர் இதுவுமே எடுத்திருந்தாங்க. யா, சரி, 5-minute ஆர்டர் ஃப்ளோ. தென் என்னோட ஃபர்ஸ்ட் டிபி இந்த ஏஷியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த லோ, தென் அதுக்கப்புறமும் மார்க்கெட் உள்ள வருதுன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு 15-minute ஃபெராலி கேப் இருந்தது, அது இந்த இடம் தான். ஓகே, அது வரைக்கும் நம்ம டிபிஸ் 1 minute பார்க்கலாம். ரொம்ப 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 சிம்பிள். இந்த ஃபெராலி கேப் எல்லாருமே எய்ம் பண்ணுவோம், ஆனால் மார்க்கெட் அங்கே போய் டேப் ஆகலை. இங்கேருந்தே டேப் ஆகிட்டு இறங்கிடுச்சு. நான் எந்த என்ட்ரி எடுக்கல, இவ்வளோ பெரிய லெக் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் போச்சு. அகெயின் உள்ள போகும்போது சரி, இது 9:46 ஸ்வெப்ட் பை 10:11. அட் த சேம் டைம் இஎஸ் எடுங்க. $9.46 did not swept by 10:04, 10:11, anything. ஓகே, இங்க வந்து 10:11 சொல்லியிருந்தேன், நீங்க அங்கே 10:11னால கீழே தான் இருக்க போகுது. சரிங்களா? 10:11 இங்கே தான் இருக்கு, கீழே தான் இருக்கு. இது லோவர் ஐஎஸ்எம்டி, இது ஹையர் ஐஎஸ்எம்டி. ஓகே, இருந்தாலுமே நம்ம என்கியூ தான் போவோம்.
இப்போ எல்லாரும் நாங்கள் கேட்ட கேள்வி, இது 1 hour பை ஃபெராலி கேப் லைன், இது 15 minute பை ஃபெராலி கேப். பட் நான் என்ன தெரியுமா கேட்குறேன், அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கோம், நான் இல்லைன்னே சொல்ல. பைக்கு மார்க்கெட் எதனா கொடுத்துருக்கா கிளாரிட்டியா அப்படின்னா கிடையாது. இது ஈக்குவலோஸ். ஐ நோ இங்கேருந்து நிறைய பேர் பைஸுமே எடுத்தாங்க. இந்த ஃபெராலி கேப்ல இந்த ஐஎஃப்ஜிலேயே ஒரு 1 hour பிடிச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். பட் நான் இங்கே பைஸ்க்கு போகாத ஒரே ரீசன், 1 hour ஃபெராலி கேப் அங்கே இருக்குல்ல, அதுக்குள்ளார 15 minute அன்மிட்டிகேட்டட் பீரியட் இருந்தால் நான் அந்த அன்மிட்டிகேட்டட் பீரியட் டேப் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய D4 hour 1 hourன்ற PDRSல போயிட்டு என்ட்ரி எடுக்கும்போது உள்ள 15 minute இருக்கிறத விட்டுருவேன். ஸோ எனக்கு அங்கே எஸ்ஆர் அடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் அந்த 15 minute வார்த்தை பார்த்துருக்கேன். அதனால எல்லாமே பெண்டிங்னா கிளியர் ஆகணும் தான் பார்ப்பேன். இல்லையா அங்கே 1 minute எனக்கு எஸ்எம்டி பிளஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியர் ஆகணும்னு பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல என்னோட வியூவில். ஓகே, ஸோ நான் எடுத்த என்ட்ரி இதுதான் கைஸ். வெனஸ்டே கிரேட் என்ட்ரி. ரொம்ப நேரம் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி தாராளமாக இது போதும். குயிக் 2 hour ஐ திங்க் எஸ்எம்டிலாம் பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம். டைட் ஸ்டாப்ஸும் கிடையாது. ஓகே, 2.5 hour குயிக் 2.5 hour. திஸ் இஸ் அவர் என்ட்ரி. பட் நான் என்ன பண்ணுன்றது சொல்கிறேன். என்ட்ரி எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணேன். திஸ் மை என்ட்ரி. ஈஸி என்ட்ரி கைஸ். உடனே ரீச் ஆச்சு. டன். அடுத்தது இது எடுத்துடணும், பட் டேப் ஆகும். ஐ மீன் ஓகே அதே என்ட்ரி தான். திஸ் இஸ் மை எக்ஸிபிஷன். I didn't hold that entry well. So need to develop my or improve my psychology. Okay. என்னாச்சுன்னா ஒரு ஓன் செல்ஃப் டவுட்ஸ். ஓகே, இந்த என்ட்ரி கரெக்டாக இல்லையா, பைஸ் போயிடுமா, நம்ம டிஸ்கவுண்ட் இருக்குமேனு. பட் நான் எப்பவுமே எனக்கு சொல்லிக்கிறது, ஈக்குவல் லோஸ்லேருந்து பைஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஈக்குவலைஸ்லேருந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தே ஆர் டார்கெட்ஸ் ஆஃப் த என்ட்ரி பிளேசஸ். நான் கம்முன்னு இருந்தாலும் நடந்திருக்கும். நான் எக்ஸாக்ட்லி ஒரே நிமிஷம் இந்த வீக்கில் தான் வெளியே வந்தேன் ஃபோமோவில். பட் பர்ஃபெக்ட் என்ட்ரி. தட்ஸ் இட். நமக்கு தேவை ரிவர்சல் ஆனது டியூஸ்டே. ஐம் நாட் சாரி, வெனஸ்டே. அப்போனா ஐ ஆஃப் த வீக்கா நம்மளுக்கு இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி. ஸோ போதுமே, வெனஸ்டே ஐஸ் ஆஃப் த வீக் வச்சுச்சுன்னா நம்ம அழகாக ரேஞ்ச் லோ தேர்ஸ்டே வந்து சேல்ஸ், வெனஸ்டே ஃப்ரைடே சேல்ஸ்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணலாம். எப்படி சீரியஸ் எடுத்துட்டானுங்களா? நீங்கள் அப்போ டிஓயில் இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம்ல. சேம் இஎஸ். ஓகே, 4 hours. சி நல்லா ஒரு ஃப்ளோ 4 hour ஃபெராலி கேப். மார்க்கெட்டுக்கு தான் டேப் ஆகி நின்றுட்டு இருந்தது. நம்ம வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ மீன் தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணும்போது லண்டன் பாருங்க அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை ஒரு ஃபெராலி கேப் மார்க் பண்ணிப்போம். ஈவன் சியுமே அங்கே எடுத்தாச்சு. இது 1 hour டைம் ஃப்ரேம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப சின்னது தான். நான் இந்த 1 hour ஃபெராலி கேப் மேபி வருமோன்னு பார்த்தேன். ஓகே, ஆனால் இதை பார்த்த அப்புறம் நம்பிக்கையே போயிடுச்சு. 8 to 9 ஃபுல்லாக ஃபாலோ ஆயிருந்தது. இந்த 9 to 10லேயும் லாஸ்ட்டு 30 minutes தான் நமக்கு தேவை. பட் மார்க்கெட் ஃபுல்லாக ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ 15 minute ஆர்டர் ஃப்ளோ போகும்போது அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்துக்கோங்க, இதுலேயுமே வந்து அந்த ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் ஆகியிருந்தது. இங்கே இருக்குது ஃபெராலி கேப். தென் சேம் 1 hours அதே தான் பாருங்க, இங்கேயும் டேப் ஆகலை. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இதை வச்சுட்டு நான் மார்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இது ஒரு செகண்ட் பாருங்க. இது 15 minute ஃபெராலி கேப். இங்கே 4 hours இருந்து வரும்போது 15 minute ஃபெராலி கேப் ப்ரீமியம் சிஇஏ போயிட்டு மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு. அப்போ அங்கே இந்த 1 hour எனக்கு எடுக்காது. திருப்பியும் இந்த 15 minute வரணும்னு அவசியம் இல்லை. டைமிங் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 15 minute 5 minute ஃபெராலி கேப்ஸ் எல்லாமே ஃபில்டு ஆர்டர் ஃப்ளோ படி. 4 hours தான் எனக்கு போய் மார்க்கெட் ஃபில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி ஃபில்டுனா நான் தாராளமாக வெயிட் பண்ணுவேன். ஸோ என்னோட என்ட்ரி, ஐ மீன் என்னோட டிபி என்வாக், நியூ வீக்லி ஓப்பனிங் கேப், பர்ஃபெக்ட் டிபி. ஆனால் இந்த மாதிரி வைக்க மாட்டேன். நான் எப்பவுமே டிபி வைக்கும்போது பாடிஸ் தான் வைப்பேன். விக்ஸ் செகண்டரி தான். சரிங்களா? இந்த டிபி ஒரு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணும்.
என்வாக்ஸ் ஃபெரானி கேப்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ட்ரிக்கு பீடியரேஸாக இருக்கும், இல்லை டிஓஎல்லாகவும் இருக்கும். ஈக்குவல் லோஸ்க்கு இருக்கு, ஈக்குவலைஸ்லாம் எப்படி அந்த மாதிரி வைஸ் வர்சா ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியது நம்ம செல் ட்ரேடுக்கு ஒரு நல்ல டார்கெட். ஸோ கம்பல்சரி நம்ம எடுத்துடலாம் ட்ரேட். கோயிங் டு சி ஜஸ்ட் மேக் இட் கிளியர் கைஸ். நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோஸை கவனிக்கவே இல்லை. மேபி நான் அதை மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எப்போவுமே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து போகணும் அவசியம் கிடையாது. ஓகே, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. தென் ஐஎஃப்ஐஜி அண்ட் எஃப்ஐஜி அகெயின் எஃப்இஜி. இது போதும், தாராளமாக போதும். இதே தான் இஎஸ்லியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும்போதே சூப்பரான என்ட்ரி, பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, 925 ஸ்விஃப்ட் பை 930. ஓகேங்களா, ஸ்வீப் ஆன உடனே ஃபெராரி கேப் டேப்பு, சூப்பர் என்ட்ரி. ஸ்னைப்பர் 933க்கு என்ட்ரி தாராளமாக போதும். சூப்பரான என்ட்ரி. எப்படி பார்த்தாலும் ஒரு மேக்ரோஸுக்கு முன்னாடியே ட்ரேட் கவர் ஆயிடுச்சு. அன்னைக்கு டேவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அகைன் ட்ரேட் பண்ண அவசியமே இல்லை. சி, இட்ஸ் 7 hour என்ட்ரி. என்வாக் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா போதும், தாராளமாக போதும். 933க்கு என்ட்ரி, 943க்குலாம் உங்களுக்கு ரீச். within the 10 minutes you made the 7 hour. It's not a smaller one, okay, but I didn't took this trade. அது எஸ்எம்டி நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன். 925 ஸ்விஃப்ட் பை 930. இஎஸ் போகலாம். இங்கே பாருங்க, 925 நாட் ஸ்விஃப்ட் பை 930. நீங்கள் இங்கே கூட வச்சுக்கோங்க 930ன்றது. ஓகே, ஸோ இதுதான் எஸ்எம்டி. இங்கே லோவர் ஹை, இங்கே ஹையர் ஹை. அகெயின் மார்க்கெட் மேலே வரும்போது சிம்பிள் திங், இந்த இடத்துல இருந்து திருப்பி ரிவர்சல் ஆச்சு. நான் யோசிச்சது ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல. 15 minute டைம் ஃப்ரேம் போங்க. ஏன்னா 1 minute பார்த்துட்டு இருந்தா நிஜமா அங்கே என்ன நடக்குதுன்றது நமக்கு புரியாது. 15 minute போயிட்டு பாருங்க. இது என்ன 930, இது 10:15. 930 இன்னும் ஸ்வீப் பண்ணல. 10:15 எம்இஎஸ் போங்க. 930 ஸ்விஃப்ட் பை 10:15 திருப்பியுமா தெரியுதா? எஸ்எம்டி இங்க ஸ்வீப் ஆகல. இப்போ நீங்க 1 minute வரலாமே தாராளமா. சரி, இப்போ 1 minute நீங்க என்ட்ரி பாருங்க. I didn't took the first entry. சரி, ஐஎஃப்இஜி. ஓகே, IFEG exactly 10:19. It's a silver blood only, not a macros. Macros 9:52 10:10 மட்டும்தான். இந்த லோ நம்மளோட டிபி. இப்போ ஏன் நான் நம்மளோட டிஓஎல் பண்ணிங்களா இருக்கேன். நமக்கு இங்கே ஒன்றும் மார்க்கெட் எடுக்கலல்ல. ஐ மீன் அந்த வீக்லி ஓப்பனிங் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக்லி ஓப்பனிங் கேப்போட வீக்கு கவர் ஆகலை. ஸோ அது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸ்வீப் ஆகிட்டா நான் திருப்பி எடுக்க மாட்டேன், தெரியுதுங்களா? அப்போ அது வரைக்கும் பாருங்கள். இட்ஸ் ஏ 4.7 hour என்ட்ரி. இது நீங்கள் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் அகெயின் அங்கே டக்குன்னு திருப்பியும் ஒரு ஐஓஎஃப்இடி மார்க்கெட் கொடுத்தது அரௌண்ட் 10:24. இது ஒரு 5.3 hour என்ட்ரி. 2 என்ட்ரி உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்தது. ஐ மீன் மொத்தமாக ஜஸ்ட் 3. இது 7 hour, அகெயின் ஒரு 4.5, அகெயின் ஒரு 5.5. ஸோ 3 என்ட்ரிஸ். கன்சிஸ்டன்சிலாம் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஃபண்டிங் டிக்ஸ் டாப் ஸ்டெப் அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, ஃபண்டட் ஸ்டேஜ்லாம் தாராளமாக எல்லா என்ட்ரிஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். தேர்ஸ்டே வெரி வெரி குட் டே. ஏன்னா உங்களுக்கு வெனஸ்டே தானே ஐ ஆஃப் த வீக் செட் பண்ணிச்சு. அப்போ தேர்ஸ்டே உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஐயா தான் இருக்கும், கரெக்டா? அது இல்லாமல் என்வாக் கிட்ட வேறு மார்க்கெட் போயாச்சு. யோசிச்சு பாருங்க, லாஜிக். தட்ஸ் இட். சி, எஸ்டர்டே ட்ரேட் ஃப்ரைடே. நம்மளுடைய டிபி பெண்டிங்கில் தான் இருக்கு. இதுதான் ஓகே. தேர்ஸ்டே என்ன முடிஞ்சது, இன்னும் எவ்வளோ தேர்ஸ்டேவே பாருங்க. உங்களுக்கு அரௌண்ட் மார்க்கெட் கொடுத்தது 2.5%. அகைன் உங்களுக்கு அதில் இருந்து
இது வரைக்கும் ஃபாலோ ஆகணும்னா திருப்பி ஒரு 1.25%. ஓவராலாக மார்க்கெட்டில் $1 trillion கிட்ட வைப் அவுட் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அனஸ்டில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். 4.6% கிட்ட காலி. நேற்று எம்இஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஆகல. எது ஸ்வீப் ஆகல? ஃப்ரைடே, ஐ மீன் 7th நவம்பர் நினைக்கிறேன். 7th நவம்பர் ஸ்வீப் ஆகாமல் இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா எஸ்எம்டி. பட் எஸ்எம்டி எல்லாமே ஓகே. செஷன் டைம்ல என்ன நமக்கு நடக்கும்? சிம்பிளா சொல்றேன், இந்த செல்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த செஷன்ல நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ செஷன் டைம்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் எடுக்கணும். இது ஒரு நல்ல இஆர்எல் டு ஐஆர்எல் மாடல். இந்த 4 hour டைம் ஃப்ரேம் அந்த பிஎஸ்எல்ஸோ வந்து ஏஷியன் ஐஸா ரியாக்ட் ஆச்சு, கரெக்ட் பண்ணும் ஈக்குவலா இருக்குன்னு. நான் என்னோட எய்மா வச்சிருந்தது இந்த பிஎஸ்எல்ஸ் ஒன்று டிபி ஆகும், அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஷன் பண்ணா இந்த இடத்துல கண்டினியூஷன் பண்ணும் சொல்லிட்டு தான். I'll show that. These are my expectations. ஒன்று, இந்த 1 hours இருக்கக்கூடிய பிஎஸ்எல்ஸ் எனக்கு கலெக்ட் ஆகணும். ஓகே, தட்ஸ் வை ஐ மென்ஷன் த பிஎஸ்எல். பட் நான் எதிர்பார்த்தது மேபி இது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அகைன் அங்கே செல்ஸ் பார்க்கலான்னு. நேற்று மார்க்கெட் வந்து செல் சைட்ஸாக வியூ இல்லை, ஃபுல்லாகவே அந்த பைலி இன்ட்ராடே பிளே ஆகி முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதனால அது வந்து செல்லு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். இங்கே வந்து மார்க்கெட் போகிறதுக்கே நல்லா ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். அட் த சேம் டைம் 1 minute மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணும்னே சூப்பர் வாலடைல் மூவ்ஸ், நல்ல மூவ்ஸ். ஒரு ஏஎம்டி பேட்டர்ன் பர்ஃபெக்டா அமைஞ்சிருந்தது மார்க்கெட்ல, டெக்ஸ்ட் புக் செட்டப். ஓகே, பட் இந்த ஃபெராரி கேப்போ இல்லை இந்த ஃபெராரி கேப்போ டேப் ஆகல. அக்ரெசிவா எடுத்துருக்கணும், எந்த விதமான ரிட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி வேணும்னு சொல்லிட்டு பார்க்காம. அதுக்கப்புறமும் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் என்ட்ரிஸ் எடுக்கிற மாதிரி வரல. ஸோ அட்லாஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு 15 minute ஃபெராரி கேப் இங்கே மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல. 1 hours செல் ஃபெராரி கேப் இருந்தது, 15 minute செல் ஃபெராரி கேப் தான். மேபி மார்க்கெட் செல் கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு தேவையில்லாம நான் இங்கே போயிட்டு ஒரு செல் எடுத்துட்டேன். That lead to 1 SL. See, இந்த ஃபெராரி கேப் எடுத்தோன்னே போய் தூக்கி அடிச்சிட்டானுங்க எஸ்எல், ஈஸி எஸ்எல். இந்த எஸ்எல் வாங்கினேன். எஸ்எல் வாங்கிட்ட உடனே தான் யோசிச்சேன், எதுக்கு இங்க மார்க்கெட் எஸ்எல் கொடுத்தது, நம்ம என்ன தப்பு பண்ணோம். ஃபர்ஸ்ட், நான் 1 minute எஸ்எம்டி இருக்கிறதே பார்க்கல. எஸ்எம்டி எனக்கு இல்லை செல் சைடுக்கு. செகண்ட், அங்கே பை சைடு எஸ்எம்டி தான் இருந்தது. ஸோ சரியா நினைங்களா? சேம் டைம் இஎஸ்எம் பாருங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹையர் லோ ப்ளஸ் சேம் ஏஷியன் ஐஸ் தான் இந்தியன் டார்கெட். பட் டேரக்ட்லி இங்கே 15 minute போயிடலாம், ஈஸியாக இருக்கும். சி 9:30 நம்மளுடைய வே கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. இனிமேல் நம்ம எஸ்எஸ்எலுக்கு போக வேண்டான்னு. ஏஷியன் ஐஸ் தான் நம்ம டிபி. சேம் 1 minute டைம் ஃப்ரேம் போங்க. ரெண்டுமே பார்க்க நேற்று ஒரே செட்டப், அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதே தான் என்கியூலையும், அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், போத் ஆர் சேம். இங்கே நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், நான் அப்படியே 5 minute வந்து பார்த்துட்டு இருப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். 5 minute பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபெராரி கேப் டேப் ஆச்சு. ஐ மீன் 950 ஸ்விஃப்ட் பை 1010. ஓகே, அட் த சேம் டைம் என்கியூ எடுத்துக்கோங்க. இங்கேயும் ஒரு ஃபெராரி கேப் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் இந்த 950 ஸ்வீப்பே ஆகல. அப்போ நான் இது எஸ்எம்டின்னு கம்பேர் பண்ணலாமா, பிடிஆர் எஸ்எம்டின்னு பண்ணலாம். அப்போ எனக்கு அது 1 minute கன்ஃபர்மேஷன் வேணுமே, அப்போ தானே பண்ண முடியும். அடுத்தது இந்த செல் ஆகிடக்கூடாதுல, அங்கிருந்து செல் ஆகாதா அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் ஆகாது. உங்களுக்கு பிஎஸ்எல் டார்கெட்ஸ் பெண்டிங்ல தான் இருக்கு, நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த லெக்ல தான் இருக்கீங்க. ஓகே, பட் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் எனக்கு மார்க்கெட் போகணும்னு கிடையாது இல்ல, மேபி கீழே வந்துட்டு கூட போலாமே. அதனால தான் எஸ்எம்டி பாக்குறோம், லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கான்னு பாக்குறோம். பிளஸ் 1 minute அகெயின் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கும். ஸ்ட்ரக்சர் பார்க்காம எடுக்கல, பிளைண்டா எடுக்கல. புரியுதுங்களா? ஏஷியன் ஐஸ் தான் நம்ம டிபி. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸிகியூஷன் ஃபேராலி கேப்ல. நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம், அது உங்க விருப்பம் தான். நீங்க ஃபேராலி கேப் போட்டு சி எடுப்பீங்களோ, ஆர்எல்ஸ் இது ஓபியோ இல்லை இந்த ஐஎஃப்இஜோ, எனி திங் பெஸ்ட் ஆன் த பர்சன்ஸ். சி நான் வச்சது டைட் ஸ்டாப்ஸ், ஏன்னா இங்கே வந்து எஸ்எம்டி ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு குயிக் 2 hour கைஸ், உடனே 2 hour ஒன்றுமே பண்ண வேண்டாம். 2 கண்ட 2 hour அரௌண்ட் இது வரைக்கும் 5.5 hour ஏஷியன் ஐஸ் வரைக்கும் இந்த என்ட்ரிஸ் தான் நேற்று எடுத்தேன். சரி, அதே பார்த்துலாம். இதுதான் என்னோட வியூவாக இருந்தது. நேற்றுக்கு நான் எஸ்எம்டின்னு மென்ஷன் பண்ணல, பட் எஸ்எம்டி தான் அது. ஓகே, குயிக் கண்ட்ரி பட் எக்ஸிட் ஆகிட்டேன் கைஸ். நான் இந்த வாரத்தில் வந்து 2 ட்ரேட் அந்த மாதிரி எடுத்து ஹோல்ட் பண்ணாமல் வேஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டேன். சொன்ன மாதிரியே அது வந்து பர்ஃபெக்டாக போயிட்டாச்சு, பட் எதுவும் பண்ண முடியல. பர்ஃபெக்ட் ட்ரேட்ஸ். திஸ் இஸ் மை எக்ஸிகியூஷன்.
ஃபர்ஸ்ட் செல் ட்ரேட் ஒரு 200 லாஸ், தென் பை ட்ரேட். அங்கே பாருங்க, நான் சரியா ஹோல்ட் கூட பண்ணல, 1 மினிட் கூட நான் ஹோல்ட் பண்ணல. கன்ஃபியூஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு $35, அது ப்ராஃபிட்டே கிடையாது, ஒரு பீயிங் கணக்கில் வச்சுக்கலாம். தீஸ் ஆர் மை ட்ரேட்ஸ். டியூஸ்டே பேங்க் ஹாலிடே, மண்டே நல்ல ட்ரேட், மேனேஜ் சூப்பர் ட்ரேட்ஸ், ஹோல்ட் பண்ணல. அதே மாதிரி 5 டவுன் பண்ண தப்பு. ஓகே, டியூஸ்டே ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே என்னுடைய ப்ரைஸ் ரீடிங்ஸ். இதில் என்னோட ட்ரேட்ஸ் எது, பேசிக்காக அங்கே மார்க்கெட் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தது, இது எல்லாத்தையும் தான் இங்கே ரீட் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் பேசிக்காக இருக்கிற பேக் டெஸ்ட். இப்போ நான் இங்கே எடுத்தது எல்லாத்துலேயுமே நான் என்ன பார்த்தேன், SMT இருந்தது, ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் இருந்தது, இவ்வளோதான். தென் அந்த 9:30 to 11 AM 9:30 to 11 AM ET டைம், ஓகே, நியூயார்க் டைம், அதில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். அவுட் ஆஃப் த ட்ரேட்ஸ் போக மாட்டேன், அவுட் ஆஃப் த டைம் ட்ரேட்ஸ் போக மாட்டேன். 2 என்ட்ரிஸ் ஆஃப் 2 என்ட்ரிஸ் மேலே போக மாட்டேன். இவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஈக்குவல் லோஸ் இருந்தா என்ட்ரியோ இல்லை அது பீரியடோ கன்சிடரே பண்ணாதீங்க, அது எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் சரி. ஓகே, என்ட்ரி எடுக்க போறீங்களா, SMT இருக்கான்னு பார்த்துக்கோங்க. SMT இட்ஸ் அனதர் வேர்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் ஆல்சோ, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது மட்டும் பாருங்க, செட்டப் ரொம்ப ஈஸி தான். நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்ன செட்டப் வருதோ அதை நம்ம டிசிப்ளினுக்கான செட்டப்னா ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துடணும். ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் பாருங்க. ஓகே, பர்ஃபெக்டாக பண்ணுங்க, எமோஷன்ஸ் ப்ளே ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணணும் ட்ரேட் நம்ம எடுக்கும்போது. ஓகே, நான் மிஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிட்ட போய் நான் கிளியர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நிறைய இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிட்ட வந்துச்சு 6%, 5 பண்ணிட்டேன் 1 தானே, நான் ஒரு $500 எடுத்த கூட 1 hour வந்துருமே, வேண்டாம். அங்கேருந்தா உங்களுக்கு திருப்பி லாசிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு $500 போயிடுச்சுன்னா ஒரு குவார்டர் ஆஃப் த ட்ராடவுன் உங்களுக்கு அது $2000 தான் உங்களுக்கு ட்ராடவுன் 50Kல 500 போயிடுது. இது தப்பு கிடையாது. எப்போனா நீங்க ஒரு 2-3 அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணி வச்சிருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தாராளமா நீங்க எவாலுவேஷன்லாம் கண்டுக்காம நல்லா ரிஸ்க் வச்சுட்டு இருக்கலாம். சரி, இப்போ எவாலுவேஷன் விட்டுருங்க, ஃபண்டா இருந்தா கூட வேஸ்ட் தானே காசு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா நீங்க வச்சுக்கோங்க. உடனே ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு ஸ்கேல் தான் பண்ணணும்னா $200 எடுக்க வேண்டிய இடத்துல $400 எடுக்காதீங்க. $200 ஒரு 50K எடுக்கிறீங்களா, இன்னொரு 50K பர்ச்சேஸ் பண்ணி அதை முடிச்சுட்டு அதை காப்பி ட்ரேடிங் போட்டு அதில் எடுத்துட்டு போங்க. ஓகே, ஸ்கேல் அப் பண்ணுங்க, சேஃபன்னா பண்ணணும். நம்ம லாஸ் ஏற்றி தான் ஸ்கேல் அப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஏற்றிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, ஃபாலோ யுவர் பிளான், ட்ரஸ்ட் த மாடல். தேங்க்யூ கைஸ்.